Taste the Daily. 18வது மக்களவையின் 3வது குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணையில் இருக்கும் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மற்றும் ஒரே நாடு மற்றும் ஒரே தேர்தல் மசோதாக்கள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்திருத்த மசோதா, 1949ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா, 1955ஆம் ஆண்டு பாரத ஸ்டேட் வங்கி சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. ராஷ்டிரிய சஹ்காரி விஸ்வ வித்யாலயா என்ற கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான 5 புதிய மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படுகின்றன. அதானி மீதான அமெரிக்க அதிகாரிகள் புகார் தொடர்பாக பிரச்சினைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனிடையே அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அரசியலமைப்பு தினம் நாடாளுமன்றத்தில் கொண்டாடப்பட உள்ளது. வெப்ப உமிழ்வு காரணமாக தமிழ்நாட்டின் முக்கிய சதுப்பு நில பகுதிகளான பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளின் பரப்பளவு 2100ஆம் ஆண்டில் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமாக குறையும் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடல் மட்டம் உயர்வு, வெப்பநிலை அதிகரிப்பு போன்ற இயற்கை மாற்றங்களாலும் கடலோர மேம்பாடு, ஆக்கிரமிப்பு போன்ற மனித செயல்பாடுகளாலும் இந்த இழப்பு நிகழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2022ஆம் ஆண்டு 4959.45 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட முத்துப்பேட்டை சதுப்பு நில பகுதி 2100ஆம் ஆண்டில் 48 விழுக்காடு குறைந்து 2577.78 ஹெக்டேர் பரப்பளவாகவும் 708.48 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த பிச்சாவரம் சதுப்பு நில பகுதியின் பரப்பளவு 58 விழுக்காடு குறைந்து 295.20 ஹெக்டேராகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலோர பகுதிகள் வெள்ளம், புயல் மற்றும் அலைகளால் பாதிக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் சதுப்பு நிலங்கள் வாழ்வதற்கும் பாதுகாப்பதற்கும் சவாலாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் வெள்ளிக்கும்மி நடனமாடி அசத்தினார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதூரில் மகளிர்கள் நீண்ட நாட்களாக பவழவள்ளி கும்மி நடனம் பயின்று வந்தனர். இதன் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகளிர்களின் பவழவள்ளி கும்மி நடனத்தை பார்த்து ரசித்து அனைவரையும் வெகுவாக பாராட்டிய முன்னாள் அமைச்சர் நடன கலைஞர்களுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார். கோவை உக்கடம் சுங்கம் பைபாஸ் சாலை அருகேயுள்ள சிவராம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க பல லட்சம் ரூபாய் மோசடியாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் இலவசமாக கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வீட்டுக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை கோவை மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் வசூல் செய்துள்ளனர். இத்துடன் திமுகவை சேர்ந்தவர்களின் வீடுகளில் மட்டும் பணம் வசூலிக்காமல் இருந்துள்ளனர். தகவல் அறிந்த பொதுமக்கள் கோவை மாநகர 83வது வார்டு அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது பண வசூலில் ஈடுபட்ட ஒப்பந்த பணியாளர் வேல்முருகன் அங்கு வரவும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை ஒப்பந்ததாரரின் திட்ட மேலாளர் தண்டபாணி நியூஸ் ஜே செய்தியாளரை செல்போனில் அழைத்து இந்த செய்தியை ஒளிபரப்பாமல் இருக்க பணம் தருவதாக பேரம் பேசியுள்ளார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன் மற்றும் கரப்ஷன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நம்ம இன்ஜினியர் நம்பர் கொடுத்தாங்க, நீங்க தானே வந்தானே இந்த பிரச்சனைக்கு? ஆமாண்ணா. ஆனா அது காலையில ஏதோ டிவியில எதுவும் பண்ணிடுறாங்கன்னா நம்மளால கூட பார்க்க சொல்றோம்னா அவங்க ஏதோ மக்கள் புரியாம பண்றாங்க. ஹலோ அண்ணா. அண்ணா, இது அரசோட இலவச திட்டம் தானே? சரிங்க. வீடு விட 20,000 30,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. அதானா நம்ம சப்கான்ட்ராக்டர்னா அவன் தவறு பண்ணிட்டான். இப்ப பூரா பணத்தை கட்ட சொல்லி இருந்தா அவனை. அவர் என்ன சொல்றாருனாக்கா, செல்வம்ங்கிறவரு சொல்லிதான் நம்ம வாங்கணும். செல்வம்ங்கிறவர் சொல்லிதான் நம்ம வாங்கணும். ஏன்னா அவர் எந்த பொருளும் வாங்கி தரல. ஜல்லி, சிமெண்ட்ல ஆரம்பிச்சு பைப்பு வரைக்கும் இந்த மாதிரி வீடு வீடா வசூல் பண்ணி மெட்டீரியல் வாங்கி என்கிட்ட வேலை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் செல்வம்ங்கிறவரு சொல்லலைங்க. அவன் பிராடு. அவன் தப்பிக்கிறதுக்கு எங்களையே போட்டு விடுறாங்க. எப்படிங்க காங்கிரஸ்காரன் வந்து பணம் கொடுப்பாம இருப்பான்? அப்படியே அவன் எங்களுக்கே 2 லட்சம் அட்வான்ஸ் பணம் தரணும். மெட்டீரியல் வாங்கி தான் செய்யணும். அவன் இந்த 3 நாள் முன்னாடியே அந்த ஏரியால அவன் பிரச்சனைங்க.
அன்னைக்கே மரியாதையா பணத்தை எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீ வெளியே போயிரு, வேலை செய்யாதுன்னு சொன்னோமுங்க. எங்க இன்ஜினியருக்கே தெரியாம இப்போ 4 நாளா வேலை செஞ்சிருக்கானுங்க. அவன் இப்போ 4 நாள் முன்னாடியே பிரச்சனை. அவன் செஞ்ச ரிப்போர்ட் வந்ததே நீ வேலை செய்யணும், வெளியே போகணும்னு சொன்னோமுங்க. நீங்க ஐயா, நீங்க நான் ப்ராஜெக்ட் மேனேஜருங்க. பேருங்க ஐயா? என் பேர் தண்டபாணிங்க. அதாவது கான்ட்ராக்ட் எடுத்தவருடைய ப்ராஜெக்ட் மேனேஜருங்களா ஐயா? ஆமாங்க ஆமாங்க. நம்ம வந்து அவனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனை வெளியே போக சொல்லியாச்சுங்க. நீ ஃப்ராடு, வீட்டுக்கு வசூல் பண்ற, நீ அதெல்லாம் செய்ய, உன்னை யாரு செய்ய சொன்னான்னு. நாங்க மெட்டீரியல் எல்லாம் நாங்க கொடுக்குறோம், எங்க பைப்பாங்க ஸ்டாக்கே இருக்குங்க. இவன் பூரா போய் வீட்டுக்காரங்கிட்ட இவன் பணம் வாங்கிட்டுங்கிறதுக்கு வீட்டுக்காரங்கிட்ட போய் 5 போடுங்கன்னு சொல்லி ஏதோ பண்ணிருப்பான் போலங்க. அப்ப இந்த செய்தி போடாம விட்டா எவ்வளவு லட்சம் கொடுப்பீங்க? எனக்கு லட்சம் எல்லாம் கொடுக்கலன்னா நாங்களே ஏதோ அன்னாடு காட்சி மாதிரி ஏதோ ஒரு டெண்டர் போட்டு செஞ்சுட்டு இருக்கோங்க. நம்மளை நம்பி ப்ராஜெக்ட் மேனேஜர், நம்மளை நம்பி ஓனரை ஒப்படைச்சிருக்காருங்க. ஏதாவது போறாங்க, நான் செலவுக்கு தர சொல்றேனுங்க, நம்ம இன்ஜினியரே தர சொல்றேனுங்க. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5000 ரூபாய் தர சொல்றேனுங்க. 5000 ரூபாய் தர சொல்றீங்களா? சரிங்க ஐயா. அண்ணா சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஏனுங்கண்ணா சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா, ஓகே, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஆ ஓகேங்க.